ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேளுங்கள் அறியலாம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படி இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கேளுங்கள் அறியலாம் என்ற நிகழ்ச்சியில் அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அதற்கான பதிலை சொல்லும்படி நான் உங்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன். வேதத்தில் மெசேஜ் மாத்திரமல்ல, அதாவது செய்திக்கு மாத்திரமல்ல, வேதத்தில் இருக்கிற எந்த கேள்விகள் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அநேக கேள்விகள் வந்திருக்கின்றன. முதல்ல எந்த கேள்வியை நாம் பார்த்தோம் என்றால், ஏன் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார், படைத்தார் என்று சொல்லி அதற்கான கேள்விகளுக்கு பதிலை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இரண்டாவதாக ஏன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏதேன் தோட்டத்திலே தேவன் வைத்தார்? இதன் நிமித்தமாக தானே உலகத்தில் மிகப்பெரிய கலவரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள், பாவத்தினால் உண்டான சாபங்கள் போன்றவைகள்லாம் மனித குலத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது, காலின் கீழே வைத்து மிதித்து கொண்டிருக்கிறது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர் படைக்காதிருந்தால் இப்படிப்பட்ட வேதனைகள், வருத்தங்கள், வியாதிகள், துன்பங்கள், வறுமைகள், கஷ்டங்கள் மனித குலத்திற்கு ஏற்பட்டு இருந்திருக்காதே என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் படைத்து அதில் ஏதேனில் வைத்தார் என்ற கேள்விக்கு நாம் இப்பொழுது பதிலை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. இது தேவனை அறிந்தும் அறியாததுமான அல்லது பிற மார்க்கத்தை சேர்ந்த அந்த மனிதர்களும் மக்களும் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற அநேகரும் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர் படைத்ததுனால தான் இந்த உலகத்திலே பாவம், சாபம், தீமைகள், அதனால நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் உண்டானது. இது படைக்காதிருந்ததால் அது இல்லாதிருந்திருக்குமே என்று சொல்லி தேவனை அறியாத ஜனங்களும் கேட்கிறார்கள். இதே கேள்வியை கிறிஸ்தவ மக்களும் என்ன செய்கிறாங்க? கேட்கிறாங்க. ஏன் தேவன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஏதேனிலே வைத்தார், படைத்தார் என்று கேட்கிறாங்க. இது கேள்வி நல்ல கேள்விதான். ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கும் பொழுது அந்த படைப்பினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர், நீங்க வேதத்தில் வாசிங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ல் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இங்கே தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சரி, மனுஷனை வைத்தார். அங்கே உண்டாக்கப்பட்ட தோட்டத்தில் என்னென்ன காரியங்கள் இருந்தது என்றால், அதற்கு பின்பாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோட்டத்தினுடைய காரியங்களை பார்க்க முடியும். என்னவென்றால், தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் ஒரு நதி தோண்டி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் ஆயிற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ அந்த தோட்டமானது மிகவும் பரந்ததாக ஒரு பெரும் தேசத்தையே தனக்குள் உள்ளடக்கியதுதான் இந்த ஏதேன் தோட்டம். ஆமென். அப்படி என்றால் அந்த தோட்டத்தில் என்னென்ன காரியங்கள் இருந்தது என்பதை பற்றி வேதாகமம் விளக்குகிறது. இங்கே மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இங்கே 3 விதமான அல்லது 3 தன்மையை உடைய மரங்கள் இங்கே இருந்தது. முதல்ல என்ன செய்வோம்? அதை பார்த்து விட்டு வரும். என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடியது, அதாவது நம்முடைய அன்றாட வாழ்வில் நமக்கு உணவாக இருக்கக்கூடிய சாதாரண தன்மையுடையதாக இருந்தது. ஒரு வகை அப்படிப்பட்ட மரங்கள், அப்படிப்பட்ட வகைகள் அவைகள். இரண்டாவது,
இந்த மனிதன் என்றென்றைக்கும் வாழும்படி, என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கும்படி, அந்த ஜீவனை பெற்று அவன் சாகாமல் இருக்கும்படி ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டாக்கினார். முதல்ல வெஜிடேஷன், ட்ரீஸ் ஆஃப் வெஜிடேஷன் என்று சொல்வாங்க. அதாவது போஜனத்திற்காக பழங்களை அவன் சாப்பிட வேண்டும். தின பசிக்காக, உணவாற்றுவதற்காக, உணவை பெற்றுக்கொள்ளும்படியாக பல வகைகள், அவைகள் சாதாரண நிலையிலே இருக்கக்கூடியவை. ஒன்று. இரண்டாவது, அவன் என்றென்றும் வாழும்படி, மரணம் அவனுக்கு இல்லாதபடி, அந்த நிகழ்வு, அந்த அனுபவம் அவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அப்படிப்பட்ட கனியை, அப்படிப்பட்ட தன்மையை கொண்டுள்ள கனியை இந்த பூமியானது பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் உண்டாக்கினார். இன்னொரு உண்டாக்குதல் என்னவென்றால், நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர் உண்டாக்கினார் இந்த உலகத்திலே. அது பாவத்தை பிறப்பிக்க, அல்லது அதன் கனியை புசிப்பது நிமித்தமாக அந்த கனி ஒரு விளக்கப்பட்ட கனியை போல அது அந்த பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஒன்று வெஜிடேஷனுக்காக அல்லது உணவிற்காக, இன்னொன்று நித்திய வாழ்வு வாழ்வதற்காக, மூன்றாவது ஒரு கனி விளக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கனியை படைத்தார். அப்படி என்றால் 3 வகையான கனி வகைகள் அங்கே இருந்தது என்று எதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. எப்படின்னா, இந்த டெய்லி வெஜிடேஷனுக்காக, அதாவது தினமும் சாப்பிடுவதற்காக பழங்களை தருவதற்கான ஏராளமான கோடான கோடி மரங்கள் அங்கே இருந்தது. தினமும் அவர்கள் அதை, ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அதை உடையவர்களாக, அதை பெற்றவர்களாக அல்லது அனுபவிக்கிறவர்களாக தங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் பழத்தின் மூலமாக புசிப்பதன் நிமித்தமாக தங்களுடைய வாழ்வாதாரம் அவர்கள் நிச்சயித்திருக்க, இந்த பூமியிலே அவர்கள் பசி ஆற்றுவதற்காக அந்த மரங்கள் உண்டாகப்பட்டது. அந்த மரங்களின் எண்ணிக்கை ஏராளம் ஏராளம். அடுத்தது, இவன் நித்தியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி அந்த மரத்தை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கினார். இன்னொன்று விளக்கப்பட்ட மரம். அப்படி என்றால் அந்த மரம் உண்டாக்கப்பட்டது எதற்கு, ஏன் உண்டாக்கினார் என்ற கேள்விக்கு தான் அந்த மரம் பதில் சொல்லுகிறது, அல்லது வேதம் பதில் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த மரத்தின் நிமித்தமாக தான் இந்த தேவனுடைய படைப்பினுடைய தன்மை அல்லது மனிதனுடைய முக்கியத்துவம் விளங்குகிறது என்று நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவன் படைத்ததுனால தான் ஒட்டுமொத்த மனித குலமும் பாவத்தில் விழுந்து, சாபத்தில் விழுந்து, பிரச்சனைகள், போராட்டங்கள், வலிகள், வேதனைகள், நோய், மரணம் போன்ற காரியங்கள்லாம் சம்பவிக்கின்றது. ஏன் இதை படைத்தார் என்பதை குறித்து நாம் அறிந்தோம் என்றால் மனிதனுடைய முக்கியத்துவம் இதிலே இருக்கின்றது என்பதை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறேன். என்ன பாஸ்டர், மரத்தை பற்றி பேசும்பொழுது நன்மை தீமை அறியத்தக்க கனி படைத்தது நிமித்தமாக ஒரு மனிதனுடைய முக்கியத்துவம், படைப்பினுடைய முக்கியத்துவம் எப்படி தெரியும் என்று நீங்க பேசலாம் என்று நீங்க ஒருவேளை என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனா நான் அப்படிப்பட்ட பார்வையிலே, வேதம் சொல்லுகிற பார்வையில் நான் பார்க்கும் பொழுது, அதை நான் உங்களுக்கு விளக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும், அதை நீங்கள் சரி என்று, ஆம் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறானா என்று நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். நான் இப்பொழுது அதற்குள்ளாக என்ன செய்ய போகிறோம், கடந்து செல்ல போகிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு இட்டவைகள், கட்டளைகள் என்னவென்றால், இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். பின்பு தேவன் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர் சொல்லிட்டு, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் மேல் உள்ள ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு, ஆள கடவர்கள் என்று சொன்னார். அப்போ இங்க ஆளுமை, இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுமை எந்த ரீதியில் இருந்தது என்றால், ஆகாயத்திலும் தண்ணீரிலும்
அந்த நிலத்திலும் இருக்கக்கூடிய 3 நிலைகள், ஆகாயம், நீர், நிலம் ஆகிய 3 நிலைகளில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் அவன் ஆண்டு கொள்ளும்படியாக, அவன் கீழ்ப்படுத்தும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மனுஷனை உண்டாக்கினார். என்ன பாஸ்டர், ஆண்டவர் ஆளும்படியாக 3 நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனுஷனை உண்டாக்கினார்னு சொல்றீங்க, சரிதான். ஆனா எதுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டாக்கின பிறகு இந்த நன்மை தீமை கனியை உண்டாக்கின, அதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? சரி, அதற்கான பதிலை நாம் என்ன செய்ய போறோம், இன்னும் உள்ள ஆழமாக போக. இதிலே இருக்கிறது அந்த பதில், இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஆழமாக நான் உங்களுக்கு உள்ளே போகிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனை உண்டாக்கின இந்த தேவனாகிய கர்த்தர் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்றால், தன்னை போலவே, தன்னுடைய ரூபத்தை போலவே, தன்னுடைய சுபாவத்தை போலவே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மனுஷனை உண்டாக்கினார் என்று என்ன செய்யப்படுது, வேதம் தெளிவாக பேசுகிறது. இந்த தேவனை போலவே அவனும் ஒரு தன்னுடைய உலகத்தை படைக்கின்ற ஒரு குட்டி கடவுளாக அல்லது ஒரு தேவனாக இந்த பூமியிலே அவன் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் உண்டாக்கினார். அப்படி என்றால் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம், இவன் குட்டி கடவுள் தேவன் என்றால் நான் சர்வ வல்லமை உள்ள அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நான் பேசவில்லை. தன்னுடைய உலகத்தை வார்த்தையின் மூலமாக படைக்கக்கூடிய நிலையிலே இந்த மனுஷனை உண்டாக்கினார். சரி, அப்போ இந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றான் என்றால், ஆதாமும் ஏவாளும் ஒரு குட்டி கடவுள்கள் போல இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். இந்த பூமியிலே அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதை இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்தில் இந்த பிசாசானவனும் ஒரு விஷயத்தை மறைமுகமாக பேசுகிறான், இல்லை என்கிற விதத்தில் பேசுகிறான். என்ன அப்படின்னா, நான் சொல்லவில்லை, வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. என்னவென்றால் 3:5 ஆதியாகமம் 3:5 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் துறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று ஒரு வார்த்தையை பேசுகிறான். அப்படி என்றால் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலேயே ஏதோ ஒரு காரியம் அங்கே அவன் இல்லாதது போல சித்தரிக்கிற ஒரு தன்மை அங்கே காணுகிறது என்று வரலாற்று வேத வல்லுநர்கள்லாம் பேசுகிறார்கள். என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அந்த மனுஷன் அவன் ஆளுகிற தன்மை இருக்கின்றது என்றால் அந்த தன்மை ஆளுகிற தன்மையே ஒரு லார்ட்ஷிப் என்று என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கு, மொழியப்பட்டிருக்கிறது இந்த மனித ஒட்டுமொத்த மனித குலத்தின் மேல. அப்போ பிசாசானவன் ஒரு காரியத்தை சொல்றான். என்ன காரியம் அப்படின்னா, நீங்க தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லுகிற அந்த விஷயத்துல அந்த தன்மையில இருக்கின்றீர்கள், ஆனால் அதை அவன் மறைத்து இருப்பீர்கள் என்று பேசுகிறான். மறுபடியும் சொல்றேன், ஒரு பிசாசானவன் ஒரு இடத்துக்கு நீங்க போகக்கூடாது என்று சொன்னால் அந்த போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அவனுக்கு விரோதமாக அல்லது இந்த பிசாசுக்கு எதிராக காரியங்கள் அங்கே நடத்தப்படுகிறது. தேவன் அதற்கு ஜெயமாக நமக்கு கொடுக்கின்றார் அர்த்தம். ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னா இருக்கு என்பதுதான் அர்த்தம். போகக்கூடாது என்று சொல்வது நிமித்தமாக நிச்சயமாக போக வேண்டும். தேவன் அங்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி நமக்கு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அவன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகமான வார்த்தைகளை பேச வேண்டும்? நீங்க போகக்கூடாது, உனக்கு இல்லை என்று சொல்லி தேவன் சகலவற்றையும் கொடுத்து விட்டார். நீங்க எபிரேயர்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை என்று படைப்பில தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டதை பற்றி பேசுகிறார். சரி, அப்போ இந்த மனிதன்
இந்த காரியங்கள்ல எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா ஒரு குட்டி கடவுளை போல இருக்கின்றான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்வது நிமித்தமாக, நல்லா கவனிச்சிங்க, என்று சொல்வது நிமித்தமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மிகப்பெரிய படைப்பில் ஒரு வித்தியாசத்தை இங்கே படைப்பின் அந்த பொருளில் படைக்கப்பட்ட அந்த காரியத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பினார், அதை செய்தார். அப்படிப்பட்ட பண்பை இந்த மனிதனுக்கு அவர் கொடுத்தார். அது என்னவென்றால், இந்த மனுஷன் இவர் தன்னை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்மை போல அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து, நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியே மனுஷர்களை உண்டாக்குவோமாக என்று சொல்லி என்ன செய்கிறார்? பேசுகிறார். அங்கே காரியத்தை நடப்பித்தார். அப்ப தன்னை போலவே என்றால் அவருடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் என்றால், அவர் எதையும் செய்ய, எதையும் அவர் பற்றி கொள்ள, எதையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மறுபடியும் பேசுறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாவற்றையும் படைத்த பின்பு இந்த மனுஷனை மற்ற எல்லா நிலைகளிலிருந்தும் உயர்த்த அல்லது அவனுடைய தன்னுடைய தன்மையை அவனுக்கு கொடுத்தது நிமித்தமாக இந்த ஒட்டுமொத்த உயிரினங்கள், விலங்குகள், பறவைகளை காட்டிலும் இவன் சிறந்தவனாக, தனித்தன்மை அல்லது தனி ரீதியில அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? தேவனாகிய கர்த்தர் விரும்பினார். ஆகையினாலதான் இந்த சுய சித்தம் என்று சொல்லப்படுகிற அல்லது சுய விருப்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு தன்மையை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மனுஷனுக்கு உண்டாக்கினார். அவனுக்கு நம்ம போல அவன் இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன பேசுறனோ, நான் என்ன நினைக்கிறனோ, நான் என்ன செயல்படுகிறனோ அதை போலவே அவனும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவனை அப்படியே உண்டாக்கினார். இன்னும் மூல பாஷையில் இந்த லைக்னஸ் அண்ட் இமேஜ் என்று சொல்லப்படுகிற, அதாவது சாயல், ரூபம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை எப்படி பேசுறாங்கன்னா, அதாவது ஒரு டை இருக்கின்றது என்றால் அந்த டையிலிருந்து ஒரு பொருளை உண்டாக்க வேண்டும். ஒரு பென்சில் மாதிரி அல்லது பேனா மாதிரி ஒரு டை, அல்லது ஒரு சின்ன மான் மாதிரி ஒரு டை இருக்கின்றது என்றால் அந்த டையில பல லட்சம் கோடி மான்களை அதில் என்ன செய்ய முடியும்னா உருவாக்க முடியும். பிளாஸ்டிக்லையோ அல்லது வேற எந்த உலோகத்திலையோ அதை என்ன செய்வான்? அதை வார்ப்பிக்கப்பட அல்லது அதில் டை பண்ண, மேக்கிங், காஸ்டிங் பண்ண என்ன செய்ய முடியும்? அதில் பல லட்சம் கோடி மான்களை அல்லது எந்த பொருளை வைத்து நாம் பண்ணுகிறோமோ அப்படி போல உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்படுகிற அந்த நிலையைத்தான் அல்லது அந்த காரியத்தை தான் என்ன சொல்லுவாங்க? டை மேக்கிங் என்று சொல்லுவாங்க. அல்லது அந்த டை மேக்கிங் என்றால் எந்த உருவத்தை வைத்து அந்த பொருளை செய்ய வேண்டுமோ அதே உருவத்தை ஒத்ததாக, அதே உருவத்தை வடிவத்தை பெற்றதாக செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் அச்சு மாறாமல், உயரம் மாறாமல், மற்ற காரியங்கள்லாம் மாறாமல், சரீரத்துடைய கண், காது, மூக்கெல்லாம் மாறாமல் எப்படி ஒரே போல இருக்குமோ அதை போலவே மனுஷனை உண்டாக்கினார் தன்னுடைய சாயல். அப்படி என்றால் தேவனுடைய இம்பிரிண்ட் அல்லது தேவனுடைய அச்சிலிருந்து நாம் உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லி மூல பாஷையில் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. அப்போ மூல பாஷையில் இம்பிரிண்டாய் பெறப்பட்ட அல்லது இம்பிரிண்டாய் வடிவமைக்கப்பட்ட இந்த மனுஷன் தன்னை போல் அவன் செயலாற்ற வேண்டும், தன்னை போல் அவன் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஃப்ரீவில் அல்லது சுய சித்தம் அல்லது அந்த சுயாதீனம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தில் சுயாதீனம் இருக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் தனக்குரிய அந்த சுயாதீனத்தை இந்த மனுஷனுக்குள்ளேயும் வைத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படி அவன் வைக்கப்பட்டதுபடினாலதான்
அந்த சுய சித்தம் அவனுக்குள்ள வேலை செய்ய வேண்டும். அந்த சுய சித்தம் அவனுக்குள்ள பேலன்ஸ் செய்ய வேண்டும். அந்த சுய சித்தத்தை அவன் தன்னுடைய வாழ்வில் பயன்படுத்த பிரயோகிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஆகையினாலதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏதேனிலே ஆண்டவராகிய கர்த்தர் படைத்தார், உண்டாக்கினார், வைத்தார். ஆமென். அல்லேலூயா. பெட்டி நிறையா சிவப்பு பேனாவா இருக்கு, கிட்டத்தட்ட 1,00,000 பேனா இருக்கு. அந்த 1,00,000 பேனாவையும் நீ என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த பச்சை கலர் பேனாவை மாத்திரம் நீ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் பேனாவே இல்லை என்றால் அவனுடைய சுய சித்தம், சுய தேர்ந்தெடுத்தல், அந்த திறனானது அவனுக்குள் வீணாகும். சரியான இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஒரு பெட்டி நிறையா அல்லது ஒரு ரூம் நிறையா 1,00,000 சிகப்பு கலர், இந்த சிகப்பு கலர் பேனா இருக்கின்றது. இந்த பேனாவை தவிர வேறு எந்த கலர் பேனாவும் இல்லை என்றால் சிகப்பு கலர் பேனாவை மாத்திரம் எடு, வேற பச்சை கலர் பேனாவை எடுக்காதே என்று சொல்லி அந்த ரூம் முழுவதும் அல்லது அந்த அறை முழுவதும் அல்லது பெட்டி முழுவதும் சிகப்பை தவிர வேறு எந்த கலரும் இல்லை என்றால் அல்லது பச்சை கலர் இல்லை என்றால் அவனுடைய தேர்ந்தெடுக்கும் திறனானது அவனுக்குள் வீண் ஆகும், அல்லது செயல் இழந்து போகும், அல்லது செய்ய முடியாத செயலற்ற நிலையில, நல் பொசிஷன்ல அல்லது செயல்படுத்த முடியாத நிலையிலே அவனுடைய தீர்மானம் அல்லது தேர்ந்தெடுப்பு வீணாகி விடும். அது தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா அந்த ரூம் முழுவதும், அந்த அறை முழுவதும் இந்த சிகப்பு கலர் பேனாவை தவிர ஒன்றும் இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது, தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஆகையினாலதான் ஆண்டவராகிய கர்த்தர் 1,00,000 சிகப்பு கலர் பேனாவுக்கு நடுவில் இந்த பச்சை கலர் பேனா ஒன்று வைத்து விட்டு என்ன சொன்னாருன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பச்சை கலர் பேனாவை நீ எடுக்காத, சிகப்பு கலர் பேனாவை மாத்திரம் நீ எடுத்துக்கொள் என்று சொல்வது நிமித்தமாக 2 நிலையில அல்லது 2 வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த பேனா இருக்கின்ற பட்சத்தில் சிகப்பா அல்லது பச்சையா, ரெட்டா கிரீனா என்ற நிலையில தேர்ந்தெடுக்கும் திறன் அவனுக்குள் பலன், அவனுக்குள் கிரியை, அவனுக்குள்ள வல்லமை பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் பல லட்சம் உணவுக்காகவும் என்ன செய்தார்னா வைத்துட்டு ஒரே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை, மறுபடியும் சொல்றேன், பல லட்சம் வெஜிடேஷனுக்காக, தன்னுடைய தின வாழ்வின் உணவிற்காக, அவன் சாப்பிடுவதற்காக பல லட்சம் கோடி பழங்கள் அங்கே இருந்தது. அந்த பழங்களை சாப்பிட்டு, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு அவன் சுகமாக வாழ வேண்டும். அவனுடைய தேர்ந்தெடுப்பில் அவன் மணிமகுடமாக இருக்க வேண்டும். மற்ற விலங்குகளை காட்டிலும் பறவைகளை காட்டிலும் விசேஷித்த தன்மை இவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. ஒரு எலி இருக்கு, அந்த எலியை அண்டாவில் கீழே தண்ணியில் பிடிக்கிறதுக்காக நீங்கள் வலைதளங்களில் ட்ராப் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப்பில் ஒரு எலி துடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த தண்ணியில் விழுந்து. ஏன்னா அங்கே மேலே அரிசியோ அதற்கான பிடித்தமான பண்டத்தையோ வைப்பாங்க, அது மேலே துடிச்சிக்கிட்டு இருக்கும். ஒன்று ஒன்றா கீழே விழுகும். அந்த எலி மேலேருந்து பார்க்கும்போது மற்ற எலிகள்லாம் அந்த தண்ணீரில் தவிச்சுக்கிட்டு இருக்கும். ஐயோ கீழே தவிக்குதே, நாம் போகக்கூடாதே என்று சொல்லி அந்த எலிகளுக்கு தெரியாது, தேர்ந்தெடுக்க தெரியாது. தேவன் இப்படிப்பட்ட எலிகளைப் போல, விலங்குகளைப் போல, பறவைகளைப் போல, ஒரு பறவை வேடனுடைய கண்ணிக்கு அது மாட்டிக்கிடுச்சுன்னா, அங்கே இறந்து கிடக்குன்னா, அங்கே இறை இருக்கின்றதுன்னா, ஏன் இந்த பறவை இறந்து கிடக்கிறது இந்த இறைக்கு முன்பாக என்று நிதானிக்க அதற்கு தெரியாது. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நன்மை தீமை அறிய முடியாது.
முடியாது, முடியாது. தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் அவைகளுக்கு இல்லை. அங்கே நான் போய் இரையை நான் எடுப்பேன் என்றால் அந்த பறவை செத்து கிடப்பது போல நானும் மரித்து விடுவேன் என்று அதற்கு யோசனை இல்லை. அதுவும் மாட்டி இறந்துவிடும். இன்னொன்று வரும் என்றால் அதுவும் மாட்டிக்கொள்ளும். தேர்ந்தெடுக்கிற திறன் அந்த பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு இல்லை. ஆனால் மனிதனுக்கு அது இருக்கின்றது. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நீ பல லட்சம் கோடி வெஜிடேஷன் உள்ள வாழ்க்கையை நடத்தக்கூடிய, பழங்களை புசித்து வாழக்கூடிய பழங்களும், அது மாத்திரமல்ல ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றும் வாழ வேண்டும் என்று அதை மாத்திரம் என் ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்தார்? வைத்தார். யோசிச்சு பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி, அந்த பழத்தை உருவாக்கக்கூடிய விருட்சம், மரமானது பல லட்சம் கோடி இல்லை. ஒரே ஒரு மரம் தான். ஆனா இந்த மனுஷன் என்ன செய்தான்? தன்னுடைய தேர்ந்தெடுப்புல ஃபெயிலியர் ஆகிவிட்டான். என்ன செய்துட்டான்? ஃபெயிலியர் ஆகிட்டான். தேர்ந்தெடுக்க அவனால திறன் இருந்தும் அந்த திறனை தவறான பாதையில் செலுத்திவிட்டான். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏன் ஏதேன் தோட்டத்திலே அவர் உண்டாக்கினார் என்றால், மனிதன் நல்லவைகளை மாத்திரமே புசித்து, உச்சிதமானவைகளை மாத்திரமே புசித்து, நல்லவைகளை மாத்திரமே அவன் தெரிந்து கொண்டு, ஜீவ விருட்சத்தின் கனியையும் அவன் புசித்து அதிலே வாழ வேண்டும் என்று அவனுடைய தீர்மானத்தில் தேவனாகிய கர்த்தர் தலையிடவில்லை. என்ன செய்யல? தடையிடவில்லை. காலை 2 காலை கட்டிட்டு நீ ஓடக்கூடாது என்று சொல்வோமானால், 2 காலையும் இறுக கட்டி, எழுந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு இறுக கட்டிட்டு நீ ஓடக்கூடாது என்று சொல்லுவோமானால், அவனை ஓடக்கூடாது என்று சொல்லுகிற அந்த சொல்லில் அர்த்தம் இல்லை. காலெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு, கையெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு நீ இந்த சேர்லேயே உட்கார்ந்துருக்கணும், ஓடக்கூடாது என்று சொல்வது நிமித்தமாக அவன் ஓடலாமா வேண்டாமா? நீ வெளியில் ஓடினால் நீ வெளியில் அடிபட்டு நீ மரித்து விடுவ, வெயிலில் நீ சுருண்டு செத்து விடுவ என்று ஒரு தன்மை, ஒரு காரியம் இருக்கின்றது என்றால், நீ வெளியில் ஓடக்கூடாது என்று சொல்லி காலையும் கையும் கட்டி போட்டா அவனுடைய தீர்மானமானது அல்லது அந்த வார்த்தையினுடைய பொருளானது ஒன்றுமே செயலற்றதாக இருந்துவிடும். முதல்ல சிகப்பு பேனாதான் எடுக்கணும், பச்சை பேனா எடுக்கக்கூடாது என்று சொல்லி பச்சை பேனாவே இல்லை அப்படின்னா அவனுக்கு தேர்ந்தெடுக்கிற தீர்மானம், அவனுடைய நிலையில அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மையானது அவனுக்குள்ள பொய்த்த நிலையிலே இருக்கும். ஆகையினால தான் இந்த பச்சை பேனாவை வைத்து இருக்கக்கூடிய 1,00,000 பேனாவில் இந்த பச்சை பேனாவை எடுக்காதே என்று சொல்லும் பொழுதுதான் தீர்மானத்தினுடைய தன்மை முழுவதுமாக அவனுக்குள் கிரியை செய்து, அல்லது அந்த தீர்மானத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி இதை விளக்கிட்டு இதை மாத்திரம் எடுக்க அவனால் கூடும் என்பதற்காக நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை அதிலே உண்டாக்கினார். முதலாவது. இரண்டாவது காரியம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை படைக்காமல் ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஒவ்வொரு நாள் உணவிற்காக இருக்கக்கூடிய கனியை மாத்திரம் படைத்துவிட்டு, நீ நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிக்காதே என்று சொல்வாரானால், தேவனுடைய வாக்கிலும் பொய்மை அல்லது தேவனுடைய வாக்கிலும் எப்படிப்பட்ட நிலையில தேவன் இருப்பார் என்றால், அந்த வாக்கிலும் தேவன் உண்மை அற்றவராக அவர் இருப்பார் என்பது இதன் மூலமாக புரிகிறது. முதல்ல நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்தது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு சுய சித்தத்தில் அவன் இருந்து தேவையானதை அவன் எடுத்துக்கொண்டு தவறானதை விளக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இஷ்டத்தில் அவனை வைத்தார். அந்த சுய சித்தமானது அவனுக்குள்ள பேலன்ஸ் செய்யும்படி அந்த கனியை
நன்மை தீமை அறியத்தக்க கனியை அங்கே வைத்தார். இரண்டாவது, ஜீவ விருட்சத்தின் கனியையும் மற்ற எல்லா கனியையும் படைத்துவிட்டு இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை படைக்காது இருந்தாரானால் தேவனுடன் இந்த படைப்பில் மடிமகுடமாய் திகழக்கூடிய இந்த மனுஷன் அர்த்தமற்றவனாக இருப்பான். என்னவென்றால் இந்த படைப்பில் இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை படைக்காதிருந்து அவர் இந்த மனுஷனை படைத்திருந்தார் என்றால் அவர் படைப்பில் அவர் குறைவுள்ளவராக இருந்திருப்பார். எப்படி குறைவுள்ளவராக இருந்திருப்பார் என்றால், சுய சித்தத்தை கொடுத்து அந்த சுய சித்தம் பேலன்ஸ் செய்ய முடியாதபடிக்கு ஒரு மனுஷன் இருப்பான் என்றால், அந்த சுய சித்தம் செயல்படாத நிலையில் இருக்கிற மனுஷனை எப்படி அழைக்க முடியும் என்றால், அவன் சுயாதீனன் என்று அழைக்க முடியாது, அடிமை என்றுதான் அழைக்க முடியும். தேவன் அடிமையை இந்த பூமியிலே தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படி உண்டாக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டாக்கி அதன் பின்பு இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்டாக்கினது நிமித்தமாக அவர் தன்னையும் வஞ்சிக்கவில்லை, அவர் தன்னையும் வஞ்சித்துக் கொள்ளவில்லை, மனிதனையும் வஞ்சிக்க அவர் இடம் கொடுக்காதபடி தன்னை போலவே உண்டாக்கி தான் எப்படி சுயசித்தமாய் எல்லாவற்றையும் செய்யவும் தேர்ந்தெடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறதோ பலன் இருக்கிறதோ அதை போல நம்மையும் அவர் வைக்க விரும்புகிறார் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனாகிய கர்த்தர் எதற்கு உண்டாக்கினார் என்றால், நாம் நித்தியமாக வாழ்வதற்கு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை எதற்கு உண்டாக்கினார் என்றால், அவரை போல நாம் தேர்ந்தெடுப்பில், அவரை போல இந்த சுய சித்தத்தில் நாம் இருக்கின்றோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ரீதியில தான் அதை உண்டாக்கினாரை தவிர தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மனுஷனை பாவத்திலே தள்ள அவர் உண்டாக்கவே இல்லை. சுய சித்தம். எல்லாரும் என்ன செய்றாங்க? ஏன் தான் இந்த கடவுள் நன்மை தீமை கரிய உண்டாக்கினார்? உண்டாக்குனதுனால தானே இவன் போய் தின்னான், அதனால தானே இவ்வளோ வேதனைகள் பிரச்சனைகள் என்று என்ன செய்கிறாங்க? அநேகர் பேசுகிறாங்க. அவர் உண்டாக்காமல் இருந்திருப்பான் என்றால் படைப்பில் அவர் தவறு செய்தவராக அல்லது குறை உள்ளவராக இருந்திருப்பார். எப்படிப்பட்ட நிலையிலனா, தேவன் தேர்ந்தெடுக்க கூடிய சுய சித்தம் உடையவனாக இருந்த நிலையில் அவர் இதை உண்டாக்காமல் இருந்திருப்பார் என்றால் இந்த மனுஷனுடைய தேர்வில் குறைவுள்ளவனாக குறைவற்றவனாக படைப்பில் இருந்திருப்பான். இதன் நிமித்தமாக தேவன் படைத்ததில் குறைவு உள்ளவர் என்று என்ன செய்யப்படுகிறது? பேசப்பட்டிருக்கும். ஆமென். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் உண்டாக்கின நிமித்தமாக அவர் மேலே குறை இல்லை, நம் மேலே தான் குறை. நாம் மூதாதையராகிய முப்பாட்டனாகிய ஆதாம் ஏவாளின் மேல்தான் குறையே தவிர தேவன் மேல் குறை 100% இல்லை இல்லை இல்லை. ஏன்? நன்மை தீமை விருட்சத்தின் கனியை தேவன் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் என்றால் சுயசித்தம் நம்மில் பலன் செய்ய வேண்டும். அந்த சுயசித்தத்தின்படி நாம் தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய படைப்பில் அந்த சுயசித்தம் நமக்குள் பலன் செய்ய, நமக்குள் அது வலிமை பெற அல்லது அது வேலை செய்ய, அதற்காகத்தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை படைத்தாரே தவிர மனிதன் வீழ்ந்து போவதற்காக 100% அவர் படைக்கவில்லை படைக்கவில்லை படைக்கவில்லை. தவறான காரியத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த தவறான காரியத்தை நிமித்தமாக அதற்கு நாம் தான் பொறுப்பானவர்களை தவிர தேவன் ஒருபோதும் பொறுப்பானவர் அல்ல அல்ல அல்ல. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி ஆண்டவராகிய கர்த்தர் பேசும் பொழுது இந்த படைக்கப்பட்ட சகல விருட்சத்தின் கனியை பற்றி அவர் பேசவில்லை, ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி கூட அவர் பேசவில்லை. நீ இதை சாப்பிடும் நாளிலே
நீ மறியாமல் என்றென்றைக்கும் உயிரோடு ஜீவனோடு நீ இருப்பா என்று அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி விவரிக்கவில்லை, அவர் சொல்லவில்லை. மாறாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி படைத்து அதன் தன்மையை பற்றி, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையை, எப்படிப்பட்ட வாழ்வின் தரத்தை உங்களுக்கு உண்டாக்கும் என்று சொல்லி அதை புசிக்காதே என்று கூட எச்சரித்தார். என்ன செய்தார்? எச்சரித்தார். அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை பற்றி பேசினதை காட்டிலும், தினமும் சாப்பிடுகிற அந்த பழத்தை பற்றி பேசினதை காட்டிலும், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி பேசினது 90% பேசப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பற்றி பேசினவைகள் அங்கே இருக்கிறது. அப்போ தேர்ந்தெடுக்கிறது கூட நீ சரியாய் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது ஆலோசனையும் கொடுத்தார். உன்னுடைய சுய சித்தத்தில் நீ தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்கு, அந்த தவறின் நிமித்தமாக நீயும் உன்னுடைய குலமும் உன்னுடைய ஒட்டுமொத்த மனித சமுதாயம், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகள் அதனால் பாதிக்கப்படும் என்பதை பற்றியும் ஆண்டவராய் கர்த்தர் எச்சரித்தார். நன்மை தீமை கறியை தானே சாப்பிட்டேன்னா அதை சாப்பிடாத, அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாத நான் சொல்லிட்டேன், அதை பற்றிலாம் நீ என்கிட்ட பேசக்கூடாது, அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது சொல்லலைங்க. அது தன்மை என்ன, அது எப்படிப்பட்ட காரியங்களை மனுகுலத்திற்கு, உனக்கு உன்னுடைய மனுகுலத்துக்கும் பிறப்பிக்கும் என்று சொல்லி அதை பற்றி தெளிவாக விவரமாக ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். என்ன செய்தார்? ஆண்டவராய் கர்த்தர் அதை பற்றி பேசினார். ஆனால் எதை பற்றி இவர்கள் நினைத்தார்கள் என்றால், எதை பற்றி யோசித்தார்கள் என்றால், விளக்கப்பட்ட கனியை பற்றி பிசாசு சொன்னதை பற்றி பேசினார்கள், யோசித்தார்கள். எல்லாம் குறிச்சுங்க. இந்த பிசாசானவன் இந்த கனியை சாப்பிடுவது, விளக்கப்பட்ட கனியை சாப்பிடுவது நிமித்தமாக இவர்கள் நமக்கு அடிமையாவார்கள் என்று நினைத்து இவர்களை வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான் என்றால், நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். அதாவது ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே இருந்தது, அந்த கனி இருந்தவொடனே ஆதாமையும் ஏவாளையும் கையும் காலையும் கட்டி தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பழத்தை பறித்து இதை சாப்பிடணும் என்று சொல்லி வாயில் வச்சு திணிச்சு அப்படியே செஞ்சாங்க. அப்படியே செஞ்சான் பிசாசு? இல்லை. பிசிக்கலாக அவனை ஒன்றுமே செய்ய, ஆதாமையும் ஏவாளையும் பிசிக்கலாக என்ன செய்யல, ஒன்றும் தொடலை. எப்படி என்றால், அவன் எப்படி அதை சாமர்த்தியமாக தந்திரமாக கையாண்டான் என்றால், உளவியல் ரீதியாக இவர்களை கையாண்டான் இந்த பிசாசானவன். கையும் காலையும் கட்டி இழுத்துட்டு போய் வாயில் வச்சு திணிச்சிருந்தா பிளேம் முழுவதும் அவன் மேலே வந்திருக்கும். ஆனால் இவங்களே சாப்பிடணும், இவங்களே பறிக்க வேண்டும் என்பதற்கான உளவியல் ரீதியில் ஏவாளை இந்த பிசாசானவன் வஞ்சித்தான். எப்படி? தேவன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமாம், புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீங்க என்று சொல்லி அவங்களை என்ன செய்தான்னா, அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு வார்த்தையினால் பேசி, அந்த வார்த்தையானது அவர்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன செய்தது? ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் பீரோவில் இருக்குது, அந்த பீரோவில் இருக்கிறது ரொம்ப விசித்திரமானது, ரொம்ப அழகானது, இந்த பூமியிலே யாரும் பார்த்துராதது, அந்த பீரோவில் வச்சுருக்கேன், நீங்கள் அதை எடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் பீரோவில் சாவியை பீரோவில் வச்சுட்டு, பீரோவில் ஒரு மார்க்கு வச்சுட்டு, அந்த கதவு திறந்தால் அந்த மார்க்கானது
அந்த குறியானது விலகிவிடும் என்பது போல் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் அல்லது சிறுவர்கள், மற்றவர்களே வச்சுக்குவோம், சிறுவர்களை விடுங்க, மற்றவர்களே வச்சுக்குவோம், அந்த உள்ள என்ன இருக்குது அதை நம்ம பார்த்தே ஆக வேண்டும். உலகத்தில் யாரும் பார்க்காததாமே, கிடைக்காததாமே, அது உள்ளே இருக்குதாமே, என்ன செய்வாங்க? இருக்குதோ இல்லையோ திறந்து அவைகளை பார்ப்பாங்க. இவங்க தேவனை போலதான் இருக்கிறாங்க. தன்னுடைய உலகத்தை படைக்கக்கூடிய நிலையில தான் இவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு காரியத்தை இல்லை என்று சொல்லி இதை சாப்பிடுவது நிமித்தமாக உங்களுக்கு உண்டாகும் என்று உளவியல் ரீதியாக என்ன செய்தான்னா இவங்களை தூண்டி விட்டான். பிசிக்கலில் தூண்டுறதை காட்டிலும் உளவியல் ரீதியாக நீங்கள் தூண்டப்பட்டீங்க அப்படின்னா, அல்லது ஒரு மனுஷன் தூண்டப்பட்டான் அப்படின்னா, அல்லது ஒரு மனுஷி தூண்டப்பட்டாள் அப்படி என்றால், அதற்கு 100க்கு 100% ஒரு நாள் அதற்கு கீழ்ப்படிந்தே ஆவார்கள். அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா பிரெயின் வாஷ் என்று சொல்வாங்க. மூளை சலவை என்ற உளவியல் ரீதியில் மூளை செலவை செய்துட்டா அவங்க என்ன செய்வாங்க? யார் எது சொன்னாலும் எது பேசினாலும் அவங்களுக்கு ஏறவே ஏறாது. யார் உளவியல் ரீதியாக மூளை செலவை செய்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் அடிமையைப் போல வேலை செய்வார்கள். அங்கே ஏதேனிலே நடந்தது இவைதான். தேவன் சுய சித்தத்தை கொடுத்ததை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்க, தவறுதலாக பயன்படுத்தினாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிப்பதின் நிமித்தமாக. அப்போ எதற்கு உண்டாக்கினார் என்றால், சுயசித்தம் நம்மில் பேலன்ஸ் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமே ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் உண்டாக்கினார். அது பல லட்சம் கோடி மரங்கள் அல்ல, ஒன்றே ஒன்று. அந்த ஒன்றிலே சுயசித்தத்தை அவனுக்கு கொடுத்தது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அவனை விழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த சுயசித்தத்தின் நிமித்தமாக அவன் இன்னும் தன்னுடைய அந்த நிலைமையை அல்லது தன்னுடைய தேவன் என்கிற அந்த காரியத்தினுடைய தன்மையை அவன் இன்னும் அபியாசப்படுத்த பயிற்சிவிக்க அவைகளை உண்டாக்கினாரே தவிர வேறு ஒன்றுக்கும் இல்லை. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை உண்டாக்கினது நிமித்தமாக மனிதனுடைய படைப்பின் உச்சம் அதிலே தெரிகிறது. தேர்ந்தெடுக்கப்படுகிறதுல, தேர்ந்தெடுக்கிற தன்மையில் அவன் இருக்கின்றான். அதில் தவறிவிட்டான் என்பதும் அதிலே தெரிகிறது. ஆமே. அப்போது ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்க. தயவு செய்து தொலைபேசியின் மூலமாக அழைக்காமல் திரையில் தெரிகிற இந்த தொலைபேசிக்கு மெசேஜ் மூலமாக அல்லது SMS மூலமாக எனக்கு அனுப்புவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு பதிலை கூற ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.